வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்ம தமிழ் சினிமா இந்திய சினிமாவிலேயே ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்கு. உலகெங்கிலும் பரவி இருக்கிற தமிழர்கள் படங்களுக்கு கொடுக்குற ஆதரவு ரொம்பவே அபாரமானது. வெறும் உள்ளூர் பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ்லையும் நம்ம தமிழ் படங்கள் பெரிய வசூலை குவிச்சிட்டு வருது. இந்த வரிசையில் சில படங்கள் வசூல் ரீதியாக நம்மளை பிரமிக்க வைக்கிற சாதனைகளை செஞ்சு காலத்தால் அழியாத இடத்த பிடிச்சிருக்கு. வாங்க அந்த படங்களை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் ஐக்கானையும் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் 10வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2021 லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் அப்புறம் விஜய் சேதுபதி சேர்ந்து நடித்த மாஸ்டர் திரைப்படம் தான். என்னதான் அந்த திரைப்படம் கோவிட் காலகட்டத்தில் வெளியாகி இருந்தாலும் அப்போவே 220 300 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஆதிக்கத்தை இந்த திரைப்படம் செலுத்துச்சு. இந்த லிஸ்ட்டில் 9வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2010 சங்கர் அவர்கள் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான எந்திரன் திரைப்படம் தான். இந்த ஒரு திரைப்படம் 2010 காலகட்டத்திலே 280 300 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய சாதனையை படைச்சிருந்துச்சு. இந்த லிஸ்ட்டில் 8வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2017 அட்லி இயக்கத்தில் விஜய் 3 வேடத்தில் நடிச்சு வெளியான மெர்சல் திரைப்படம் தான் இருக்கு. இந்த ஒரு திரைப்படமும் அதே 285 300 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல 7வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2023 மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் பார்ட் 2 திரைப்படம் தான் இருக்கு. இந்த ஒரு திரைப்படம் 345 கோடிக்கு மேல வசூல் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் 2024 வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான த கோட் திரைப்படம் தான் இருக்கு. இந்த ஒரு திரைப்படம் 440 கோடியிலிருந்து 456 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் 2022 லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல் அவர்கள் நடிப்பில் வெளியான விக்ரம் திரைப்படம் தான் இருக்கு. இந்த ஒரு திரைப்படம் 424 கோடியிலிருந்து 500 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை பெற்று கொடுத்துருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல 4வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2022 மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் பார்ட் 1 திரைப்படம் தான் இருக்கு. இந்த ஒரு திரைப்படமும் 450 கோடியிலிருந்து 500 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் கொடுத்துருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல 3வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2023 லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படம் தான் இருக்கு. இந்த ஒரு திரைப்படம் சுமார் 595 கோடியிலிருந்து 620 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல 2வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2023 நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் தான் இருக்கு. இந்த ஒரு திரைப்படம் சுமார் 605 கோடியிலிருந்து 650 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் கொடுத்துருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல கம்பீரமா இருக்க திரைப்படம் 2018 சங்கர் அவர்கள் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியான 2.0 திரைப்படம் தான். இந்த ஒரு திரைப்படம் சுமார் 666 கோடியிலிருந்து 800 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட்டவே இந்த திரைப்படம் கொடுத்துருந்துச்சு. நம்ம தமிழ் சினிமா நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வருது. பிரம்மாண்டமான பட்ஜெட்டுகள், புதுமையான கதைகள், உலகளாவிய வெளியீடுகள்னு தமிழ் சினிமாவோட எல்லைகள் விரிவடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம இப்போ பார்த்த இந்த 10 திரைப்படங்களும் வெறும் வசூல் சாதனைகளை மட்டும் படைக்கல, தமிழ் திரையுலகோட திறமை, தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உலக அளவில் நம்ம திரைப்படங்களுக்கு கிடைச்சிருக்க அங்கீகாரமும் கூட. இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் பல படங்கள் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படங்களோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஒரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணுன்றதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெய்லி போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் ஐக்கானையும் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க.